வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு கார பணியாரமும் பொரிகடலை சட்னியும் பூண்டு கார சட்னியும் பண்ண போகிறேன். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். அது கார பணியாரத்துக்கு நான் தோசை மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இது எப்படி அரைச்சேன்னா, நம்ம தோசைக்கு அரைக்கிற மாதிரியே மாவு போதும். 4 கப்பு அரிசியும் 1 கப்பு உளுந்தும் போட்டுட்டு 1 ஸ்பூன் வெந்தயமும் போட்டு நல்லா நீங்கள் தனித்தனியாக ஊற வச்சுட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. உப்பு போட்டு விரும்பி அடுத்த நாள் நம்ம சுடணும். ப்ரீவியஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த மாவு தான் இது. ரெடி பண்ணிட்டேன், மாவு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், கொத்தமல்லி கீரை, கருவேப்பிலை, ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் வச்சுருக்கேன். அப்புறம் கேரட்டை துருவி வச்சுருக்கேன். இது நம்ம குழிப்பணியாரத்துக்கு கார பணியாரத்துக்கு. கார சட்னி மிளகா வத்தல் ஒரு 5 மிளகா வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் நிறையா வச்சுருக்கேன். இது கார சட்னி, பூண்டு கார சட்னி. அதுக்கப்புறம் பொரிகடலை சட்னி எப்படி வைக்க போகிறேன்னா, 2 பச்சை மிளகாவும் ஒரு பாதி வரமிளகாவும் வச்சுருக்கேன். ஒரு 3 பூண்டு, கொஞ்சம் 2 துண்டு இஞ்சி, கொஞ்சம் உப்பு, பொரிகடலை, தேங்காய். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கார பூண்டு சட்னி, வரமிளகாய் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் காரமாட்டு தான் இருக்கும், நல்லாயிருக்கும். இது நீங்கள் தோசை, இட்லி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். வேறு நம்ம இன்க்ரீடியன்ட் கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு ஒன்றுமே போட போகிறதில்ல. கொஞ்சம் உப்பும் காயப்பொடியும் புளியும் கொஞ்சம் போட போகிறோம். இப்போ நம்ம தீயை விடாமல் வறுத்து எடுத்துட்டோம். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த பூண்டும் சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். நான் 2 மிளகு வெட்டி வச்சுருக்கேன். 2 மிளகு வெட்டியாக வச்சுருக்கேன். இதில் நம்ம தாளிக்கிறதுக்குள்ளே கடுகு, கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, நல்ல மிளகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், ஜீரகம் எல்லாம் போட்டு வச்சு மேலே உள்ள தட்டில் வரமிளகா போட்டு வச்சு ஒரு ஸ்பூனும் வச்சுருக்கேன். இப்படி ஸ்பூனை எடுத்து போடுவேன். இன்னொன்றில் இன்னொரு அஞ்சரை பெட்டி வச்சுருக்கேன். அதில் ஸ்பைசஸ் அவ்வளோ வச்சுருக்கேன். சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, ஜீரகப்பொடி, நல்ல மிளகு பொடி. இந்த ஜீரகப்பொடி, நல்ல மிளகு பொடி நானே தயாரித்தது. கொத்தமல்லி பொடி, வத்தல் பொடி, உப்பு பொடி. உப்பு நீங்கள் சில்வரில் வைக்கலான்னு நினைப்பீங்க. ஆனால் நான் கொஞ்சம் தான் வச்சுருக்கேன். இது தீர்ந்த உடனே திரும்ப எடுத்து போட்டுப்பேன். இப்போ உப்பு கொஞ்சம் வதக்கிறதுக்கு இந்த வெங்காயத்தில் உப்பு கொஞ்சம் போட்டுடலாம். இப்படி நீங்கள் 2 டப்பாவாக வைக்கும்போது உங்களுக்கு டைம் சேவிங் ஆகும். ஏன்னா நம்ம மேலே தூக்கி வைக்கும்போது எடுக்கிறதுக்கு எல்லாம் கஷ்டமாக இருக்கும். திரும்ப அதை அடுக்கி வைக்கணும். இதுன்னா அப்படி கிடையாது. நம்ம டக்குன்னு எடுத்துட்டு டக்குன்னு வச்சிடலாம். கொஞ்சம் புளி போட்டுக்கலாம். கொஞ்சம் சின்ன துண்டு புளி போட்டுக்கோங்க. பெருங்காயம் போட்டுக்கலாம். இந்த பெருங்காயமே நான் தான் பண்ணினது. நான் விலைக்கு வாங்கவே மாட்டேன் பெருங்காயம். இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு. நீங்கள் கலருக்கு மஞ்சள் பொடி வேணால் கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். அது கலர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் போட்டிங்கன்னா அது கலரு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு. நான் இப்போ இறக்க போகிறேன். இறக்கி இந்த பிறகு நம்ம திரிச்சுக்கலாம், அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சிக்கலாம். கார குழிப்பணியாரத்துக்கு நம்ம பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விடணும். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கு இந்த ஸ்பைசஸ் தேவை கிடையாது. நான் இப்போ தாளிக்கிறத ஒன்று ஒன்றா போடுறேன். 1 ஸ்பூன், ஒரு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் கடுகு, ஒரு 1 ஸ்பூன் 2 ஸ்பூனு கடலைப்பருப்பு,
அப்புறம் வரமிளகா, பச்சை மிளகாய் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், இருந்தாலும் ஒரு வரமிளகா போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெருங்காயம், ஊற்றிக்கோங்க, வதக்கி விட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி கீரை நம்ம அப்புறம் கடைசி போட்டுக்கலாம். கருவேப்பிலை, இந்த கேரட், துருவின கேரட்டு, இதை எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். இதில் வந்து நீங்கள் முந்திரி பருப்பு இருந்தால் கூட ஒரு 2 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு கூட நம்ம போட்டுக்கலாம், சின்னதாட்டு கட் பண்ணி போடுங்க. அது வந்து நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் வந்து திருவியும் போட்டுக்கலாம், இல்லாட்டா நீங்கள் கட் பண்ணி கூட சின்னதாக கட் பண்ணி தேங்காயும் போட்டுக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு போடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம்லாம் நல்லா வதங்கியாச்சு. கடைசி வந்து நம்ம இறக்குற டயத்தில் இந்த தேங்காவையும் கொத்தமல்லி கீரையும் நம்ம போட்டுடலாம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். தேங்காயெல்லாம் போட்டு ரொம்ப நேரம் கிண்ட வேண்டாம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம இதை எடுத்து போட்டுடலாம். இப்போ மாவை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது நான்ஸ்டிக்கு தான், உங்கள்கிட்ட சாதா சட்டி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ ஆயில் அப்ளை பண்ணிடலாம். எல்லா இதுலேயும் படுக மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. தடவி விட்டுட்டேன். இது கல் காஞ்சிருச்சு. நம்ம இதில் வந்து ஒவ்வொரு குழி இப்படி ஊற்றிக்கலாம். நல்லா பொறுமையாக விடுங்க. வந்து லைட்டாக எண்ணெய் மேலே ஊற்றிக்கோங்க. லைட்டாக மேலே இப்படி எண்ணெய் விடுற மாதிரி லேசாக அப்படி ஊற்றிக்கோங்க. எல்லா இதுலேயும் அப்படி தெளித்து விடுங்க. தெளித்து விட்டுட்டு இதை நம்ம ஒரு மூடி வச்சிடலாம். இப்போ இது வந்து நல்லா நைஸாக அரைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பொரிகடலை சட்னி வைக்க போகிறேன். அதுக்கு 2 பச்சை மிளகா, ஒரு வரமிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் உப்பு, பொரிகடலை, தேங்காய். புளி வைக்க வேண்டாம். நான் பொரிகடலை சட்னிக்கு புளி வைக்க மாட்டேன். நம்ம தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ வந்து இது வெந்துட்டான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம மாற்றி போட்டுடலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கரண்டியை வச்சு அப்படி திருப்பி அப்படி லைட்டாக அப்படி போடுங்க. பொறுமையாட்டு தான் திருப்பணும். அது நல்லா வெந்தால் உங்களுக்கு நல்ல வசதியாக தான் இருக்கும். வேகாமல் எடுத்தால் தான் மாவு வந்து ஒன்று இப்படி ஒட்டிக்கிட்டு அப்படியே வரும். நல்லா வெந்துடுச்சுன்னா அது அழகாட்டு திருப்பதுக்கு வந்துடும். மாற்றி போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். அரைச்சாச்சு நினைக்கிறேன், பார்ப்போம். இப்போ நல்லா வெந்தாச்சு.
ரொம்ப நம்ம கரிஞ்சு விட்டோன்னா கரிஞ்சிரும், சாஃப்ட்னஸ் போயிடும். அதனால் இந்த பதத்தில் நீங்கள் எடுத்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் வெந்தாலே அது வந்து ஒட்டாமல் தான் வரும். இப்போ நெக்ஸ்ட்டு பேட்ச் விட போகிறேன். கார சட்னிக்கும் பொரிகடலை சட்னிக்கும் நம்ம தாளித்து ஊற்றிடலாம். எண்ணெய் நான் ஊற்றியாச்சு, நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. இருக்கேன் கடுகு வெடிச்சிருச்சு. இதில் வந்து உளுத்தம்பருப்பும் வரமிளகாவும் வச்சுருக்கேன். இதில் வந்து கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை என்கிட்ட தீந்து போச்சு, நான் இருக்குன்னு நினச்சேன், தீந்துட்டு. போட்டுக்கோங்க கருவேப்பிலையை. இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து பொரியல்ல சட்னிக்கு குறைச்சி ஊற்றினா போதும், ரொம்ப எண்ணெய் விடாண்டா. கார சட்னிக்கு எண்ணெயை கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க. கார சட்னிக்கு நம்ம இந்த எண்ணெய் அவ்வளோத்தையுமே ஊற்றிடலாம். இப்போ பொரிகடலை சட்னியை கொதிக்க வைக்காதீங்க, என்றைக்குமே அது கொதிக்க வைக்காதீங்க. உங்களுக்கு வந்து அரைச்சி முடிச்சுட்டு கொஞ்சம் இந்த தாளித்து ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கலக்கி அப்படி ஊற்றிடுங்க. வெந்நியை ஊற்றி விட்டுருங்க. இல்லாட்டா வெந்நி ஊற்றி கூட அரைக்கலாம். ஆனால் நம்ம அடுப்பில் வச்சு கொதித்தோன்னா அது ஒரு மாதிரி நுரைச்சிட்டு இருக்கும். அதனால் ஒரு நாளும் கொதிக்க வைக்காதீங்க. இது வந்து கார சட்னி. இப்போ கார சட்னியும் ரெடி ஆயாச்சு. நைட்டு என்னுடைய டின்னர் வந்து இப்போ ரெடி ஆயாச்சு. என்னோடய நைட்டு டின்னர் வந்து கார குழிப்பணியாரம் வச்சுருக்கேன், பொரிகடலை சட்னி, அப்புறம் பூண்டு சட்னி, கார பூண்டு சட்னி வச்சுருக்கேன். இதுதான் என்னுடைய நைட்டு டின்னரு. இந்த காம்பினேஷன் வைக்கலாம். கூட வந்து நம்ம சாம்பார் கூட வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு போட்டு சாம்பார் வைக்கலாம். நான் இன்றைக்கி அதை வைக்கல. மற்றபடி அதையும் வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த குழிப்பணியாரம் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது வேணால் நீங்கள் தனியாட்டு மாவில் காரம் போடாமல் கொடுங்க. மற்றபடி நம்மளுக்கு இப்படியே வெறும்போலையே நம்ம சாப்பிட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் எப்படி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நல்ல சாஃப்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்யூ.